ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏ டு இசட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கே ஃபார் கடாய் மஷ்ரூம் கிரேவி. ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி அண்ட் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு அரோமா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம். ஸோ இந்த ஆனியன் வந்து நல்லா ஒரு கிளாஸ் டெக்ஸ்சர் கொடுக்கணும், கண்ணாடி மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சவுத் இந்தியனில் ஒரு நார்மல் வெஜ் கிரேவினாலே நம்ம கோக்னட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் நானுமே வந்து நல்லா துருவன கோக்னட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இதுதான் வந்து மேஜிக் மசாலா. இந்த கடாய் மஷ்ரூமுக்கு தேவையான மசாலான்னு சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மேஜிக் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இந்த கடாய் மஷ்ரூம் கிரேவி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்வோம்ல அந்த மாதிரி இருக்கும். பட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைசஸ்க்கான டேஸ்ட்டுமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா அந்த மேஜிக் மசாலா அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஸ்டார்டிங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து லவங்கம், ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நான் தண்ணி ஆட் பண்ணதுனால ஸ்டார்டிங்கே கிரேவி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இதை வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வருதா. இந்த டைமில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லை இந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த டைம்லேயே வந்து மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமா நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. பிகாஸ் மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்காது. அதுக்காக தான் நான் ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதாங்க, கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு சொல்லுவேன். அதுவும் இந்த நான் அண்ட் பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் மேட்சான கிரேவி. இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இதை வந்து நான் பூரிக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா எல். ஸோ எல்க்கான வெஜிடேரியன் ரெசிபியாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.